அஸ்ஸலாமலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சவ் சவ் பொரியல் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம டீப் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் இப்போ சவ் சவ் எடுத்துக்கினேன், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே நான் நல்லா பொடியாக அரைச்சிட்டேன் நூக்கலை. இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் 2, வெங்காயம், கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம பேனல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கடாய் சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். இந்த காயோட பெனிஃபிட் என்னன்னாக்கா, இது நூக்கல். இது என்னோட பெனிஃபிட் என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஹியூமோக்ளோபின் கம்மியாகுது இல்லை, ஹியூமோக்ளோபின் பிளட்டு. ஸோ அவங்களுக்கு நம்ம இப்படியே ட்ரையாக சாப்பிட்டோன்னா கூட பிளட்டு ஏறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிளட் கம்மியாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. எப்படி உங்களுக்கு பிளட்டும் நல்லா ஏறும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போடுறேன். பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி ஆஃபாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே வதங்கணும். நல்லா மிளகா டேஸ்ட் நல்லா வரும், ஸ்மெல்லு கமகமன்னு இருக்கும். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கணும். நான் 4 சைஸை நான் போட்டுறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன் நான். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போடுறேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம்.
இப்போ இந்த காயோட பெனிஃபிட் நான் சொன்னேன் உங்களுக்கு. பிளட்டு கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த காயை வந்து சாப்பாட்டில் வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வித்தின் 1 வீக்லேயே வந்து பிளட்டு நல்லா வந்து நிறைய ஜாஸ்தி ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து இந்த காயை வந்து நம்ம டெய்லி ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம சாம்பார் வச்சுருப்போம், ஆனால் இது வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி நீங்கள் பார்த்ததில்ல. இது நான் ஃப்ரைஸில் எப்படி ஃப்ரை பண்ணி எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு நான் காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து நல்லா பாருங்கள் தக்காளி வதங்கி வந்துன்னு இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் போட்டிருக்கிறேன். 2 சில்லி தான் போட்டுக்கிறேன், ஜாஸ்தியாக சில்லி வேண்டாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அப்படி நீங்கள் போட்டுக்குங்க. உங்கள் பசங்க சாப்பிட்ணுன்றதுக்காக நான் மிளகாலாம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் இது நல்லா நைஸானவொன்னே நம்ம அந்த காயை போடலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். இது அவ்வளோ குயிக்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதே போல் சாப்பாட்டுக்கு நம்ம சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும்லாம் இல்லை. இது அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஊறுக்காய் வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லைனா இதுலேயே நம்ம சால்ட் ஆட் பண்ணி, அந்த சால்ட் அந்த காயில் போய் ஆட் ஆகுது இல்லையா, அதிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கலர்ஃபுல்லாக மாறுது பாருங்கள். இவ்வளோதாங்க. இப்போ இது ட்ரை ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா கொதி வந்துன்னு இருக்குது. ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல, இதுலேருந்து தண்ணி வரும். இந்த சால்ட்டில் அது வந்து தண்ணி, இந்த டேஸ்ட்லேயே அது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நம்ம மூடிடலாம். இவ்வளோ தாங்க. இது வந்து பிளட்டு ஜாஸ்தி ஆகுது இதில். இந்த காய் வந்து கண்டிப்பாக நீர்ச்சத்து காய். இது கண்டிப்பாக சாப்பிட்ணும். நம்ம வந்து டெய்லியும் ஆட் பண்ணாதனால தான் ஃபுட்டு வந்து நம்மளுக்கு டெய்லி இந்த ஃபுட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மெயின் வேணால் வெஜிடபிள்ஸ். இதை நான் ஜாஸ்தியாக நிறைய பேர் நீங்கள் வாங்கிறது இல்லை, இது பிடிக்கிறது இல்லை. இந்த காய் எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு சாம்பாரில் மட்டும் தான் போட தெரியும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து இந்த மாதிரி பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் வந்து நீங்கள் இதுக்கு சாம்பார் வைக்கணும், இல்லை வேறு எதுனா வேணும், இதுக்கு அது தேவையில்லை. சாப்பாடில் அப்படியே நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம அன்றைக்கி மேங்கோ ரைஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இதை வந்து நம்ம இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள், லைவாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெஜிடபிள் ரொம்ப நல்லாவும் இருக்கும். தண்ணிலாம் ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வந்து
ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இது தண்ணி ஆட் பண்ணாமல் இது ட்ரையாக தான், அந்த ஆயிலே ட்ரை ஆச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா வரும், நல்லா ஒரு மாதிரி ட்ரைனஸ் வரும், வெஜிடபிள் கம்மியாகிடும், ஒரே ஒரு கப் மாதிரி ஆகிடும். நான் 2 காய் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ 2 காயை வந்து நான் அதை வச்சு நான் இப்போ வந்து சின்னதாக வந்து ஒரு ரெசிபி போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ இதில் தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. தேங்காய் ஆட் பண்ணால் சும்மா லாஸ்ட்டில் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நான் சின்னதாக சிம்பிளாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்சு, ஸ்கூலு, டிஃபனு இல்லை லஞ்சுக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் புளிப்பு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சமாக வந்து கர்ட் வந்து ஒரு ஸ்பூன் கர்ட் போட்டுக்கணும், ஒரு லெமன் வந்து ஒரு 2 ட்ராப் போட்டுக்கணும். போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுங்கள், நான் போடுறத கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நேற்று எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ என் பொண்ணுக்கு எக்ஸிபிஷன்னால் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு, அந்த ஒர்க்கை பண்ணுறதுனால என்னால் நேற்று சமையலை போட முடியல. ஸோ இன்றைக்கி நான் அதனால தான் இந்த நூக்கலை வந்து இன்றைக்கி காலையிலே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம மதியம் வந்து எக்ஸிபிஷனை நான் வந்து உங்களுக்கு லைவாக நான் போடுறேன். ஓகே, சரி நம்ம பார்ப்போம் இப்போ அப்படி ஆயிடுச்சான்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், இது ட்ரை ஆகினே இருக்குது. இந்த மாதிரி இது பாருங்கள், ஆயில் வந்துடுச்சு மேலே. இந்த மாதிரி ஆயில் வந்துனே இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த தண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா ட்ரை ஆகும். இப்போ நம்ம ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். ரைஸ் ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். ஸோ நான் குக்கர்லேருந்து இப்போ வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லஞ்சு எடுத்துன்னு போகணும். ஸோ அதனால் நான் இப்போ சின்னதாக ஒரு டிஷ்ஷு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஜிஞ்சர்லாம் வேணாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் இதுக்கு வேண்டாம், இப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அடி பிடிக்குது. ஸோ நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுனே இருக்கணும். அதை க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா இப்படி தான் அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கணும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கர்ட் ஆட் பண்ணிக்கினேன். இங்கே பாருங்கள் கைஸ், நான் இப்போ கர்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுலேருந்து எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்கள். கர்ட் போட்டு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இவ்வளோ தான் இதுக்கு பண்ணணும். இதோட வேல்யூ இவ்வளோ தான். இப்போ நம்மளுக்கு ஆயில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்க கைஸ், ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நூக்கல் ஃப்ரை ரைஸ்
ஹவு டு ப்ரிப்பேர். நம்ம கடையில் வாங்குகிறோம் அஜினமோட்டோ அது இது அதெல்லாம் போட தேவையில்லை. இது ஒன்லி நூக்கல் ஃப்ரைட் ரைஸு. இது ஒன்லி நம்ம வீட்டில் செய்கிற மெத்தடு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்தி, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் தனியாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து நான் வந்து லஞ்சுக்கு எடுத்துன்னு போக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786 சேனல். தேங்க்யூ. பபாய்.